இந்திய அமைச்சர் இந்தியா வந்து நம்ம கேட்கலாம் அப்படிங்கிறது சொன்னாங்க. கச்சத்தீவை வழங்க முடியாதுங்கிறது இலங்கையோட நிலைப்பாடா இருக்கு. ஸோ கச்சத்தீவை திரும்ப தமிழர்கள்ட்டையோ இந்தியாவோடய எடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வாக்குறுதி சாத்தியக்கூறுகள் இல்லாதனால வாக்குறுதி அமைக்கலையா? நீங்க வரக்கூடிய காலத்துல பார்க்கலாம் கச்சத்தீவு விஷயத்துல எப்படி மத்திய அரசு அணுகுது அப்படிங்கறத நீங்க பார்த்து புரிஞ்சுக்கலாம். நான் திருப்பியும் சொல்றது, இந்திய மீனவர்களுடைய நலன் அதுதானே கச்சத்தீவுல இன்னைக்கு இஷ்யூ. அந்த இந்திய மீனவர்களோட நலனை நாங்க எப்படி பாதுகாக்கிறோம் அதை நீங்க பார்த்துட்டு நீங்க வந்து முடிவெடுத்துக்கலாம்னு மக்களுக்கு சொல்லுங்க. நாங்க அயல் நாடுகளோட எந்த அளவிற்கு அவங்களோட உறவை மேம்படுத்த முடியுமோ மேம்படுத்தி இந்தியாவினுடைய எல்லைகளை பாதுகாப்பது, இந்திய மீனவர்களுடைய வாழ்க்கையை பாதுகாப்பது, அதுல உறுதியா இருக்கும். நான் அதனாலதான் கச்சத்தீவு விஷயத்தை ஏன் எடுத்தோன்னு நாங்க சொன்னோம். இத்தனை நாள் பொய்யிலேயே பிறந்து பொய்யிலேயே வளர்ந்திருக்கிற திமுக கச்சத்தீவு கொடுத்தது எங்களுக்கு தெரியாதுன்னு தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திட்டு இருந்தாங்க. உண்மை என்னங்கறத சொல்லி இருக்கோம். பாஜக மீட்கும் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து செயல்முறையில காட்டுறோம். ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கோம். தேர்தல் எப்படி ஒரே நேரத்தில் நடத்துறது அப்படிங்கறது தொடர்பாக ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவும் எல்லா கட்சிகிட்ட ஆலோசனை கேட்டு அந்த ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கு. இட் இஸ் அன் ஆன்கோயிங் ப்ராசஸ். ஒரு ரிஃபார்ம் பண்றதுக்கான இந்தியன் கவர்மெண்டோட முயற்சி அது. அதுல எல்லாத்தோட கருத்துக்களும் கேட்கப்படும். எங்கெங்கெல்லாம் டிஃபிகல்டிஸ் இருக்கோ அதை எப்படி நம்ம வந்து சரி பண்றது அப்படிங்கறதும் பார்ப்போம். அதனால ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது இமேஜினரி கிடையாது. இட் இஸ் வெரி மச் பாசிபிள். அதை எப்படி ரீச் பண்றது அப்படிங்கிறது அது இட்ஸ் ஆன்கோயிங் ப்ராசஸ். அதுல எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸும் அதுல இருப்பாங்க. இன்றைக்கு நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏன் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்கு கொடுக்கணும் அப்படின்னு பேசுறோம். அந்த தேர்தல் பிரச்சாரத்துல எங்களுடைய கூட்டணி ஏன் வந்து தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு தேவை, மத்திய அரசு யார் வர போறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை முன்வைக்கிறோம். அப்படி இருக்கும்போது எதிரில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் ஏன் அவங்க வந்து ஒரு ஃபெயில்யூர் அவங்களுக்கு ஏன் வந்துச்சு, மக்கள் ஏன் அவங்கள வந்து நம்ப கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு எங்களுக்கு எல்லா விதமான ரைட்டும் இருக்கு. அதனால நீங்க வந்து அந்த கூட்டணி இருந்ததா இல்ல இது இருக்குமா அப்படிங்கிற கேள்விகளுக்கு நாங்க போகல. நீங்க ஒவ்வொரு கட்சி எங்க கூட்டணி அமைக்கும் போது இதே மாதிரி ஒவ்வொரு கட்சிகிட்டும், குறிப்பா திரு வைகோ அவர்களிடம் நீங்க திமுக பத்தி என்ன பேசுனீங்க, காங்கிரஸ்காரங்கிட்ட நீங்க திமுக பத்தி என்ன பேசுனீங்க கேளுங்க, நாங்க பதில் சொல்றோங்க. கூட்டணி வச்சிருக்கோம், கூட்டணின்னு இருந்தா கூட்டணிக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு. இப்ப எங்களோட கூட்டணி இருக்கு, எங்க அது எல்லா கூட்டணிக்கும் பொருந்துமா இல்லையா? நீங்க வந்து உங்களோட பதில வந்து எங்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திற்கு ஏன் வேண்டும், இதுதான் எங்களோட தேர்தல் பிரச்சாரம். அவ்வளவுதாங்க. நன்றி. இப்ப வந்து திரு சுதாகர் ரெட்டி அவர்கள். ஆமாங்க, ஆமா, நீங்க வந்து சொல்றீங்க பிரம்மாண்டமா இருக்கு தேர்தல் அறிக்கைன்னு. இதே மாதிரி தேர்தல் அறிக்கையை இதுக்கு முன்னாடி 2 தேர்தலையும் கொடுத்தாங்க, மக்கள் ஒத்துட்டாங்களா? அதிகாரப்பூர்வமான எதிர்கட்சியா கூட காங்கிரஸ் வர முடியல. அதனால ஒரு பெரிய கோட்டை கட்டுறாங்க. அங்க என்ன பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக். ஆனா எங்களோட பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க. நாங்க டெலிவரி பண்றோம்.